அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பாத அனைத்து உறவுகளுக்கும் இனிய மாலை வணக்கம். டின்மீன், அதாவது டின்னில் வரக்கூடிய டின் ஃபிஷ், தூணா அப்படின்னா எல்லாருக்கும் தெரியும். தூணாவையும் தாண்டி அதில் வேறு வேறு வகையான மீன்கள் பலையும் இருக்கும். இந்த சமையலையும் தாண்டி ஒரு முக்கியமான விடயம் இன்றைக்கு உங்கள்கிட்ட நான் சொல்ல போகிறேன். அதாவது நீங்கள் வேலை செய்கிற இடத்துல உங்களுடைய பவர், அதாவது உங்களுக்கான தகுதியை எப்படி நிலைநாட்டுவீங்க அப்படின்றத. இன்றைக்கி நம்ம வீட்டில் இந்த பிளாசா ஜாக் மேக்கரல் அப்படின்ற ஒரு டின் ஃபிஷ் வந்து எனக்கு சமைக்க வேண்டிய சூழல். அதே நேரத்தில் மாமாவும் கிச்சனில் நானும் கிச்சனில். அப்படி இருக்கும்போது உங்களுக்கே தெரியும், இப்போ இன்னும் ஒரு மூன்று கிழமை போனதும் இன்ஷா அல்லாஹ் 3 வாரத்தில் சகோதரி வந்துடுவாங்க. வீட்டு சமையல் பொறுப்பதிகாரி வந்துடுவாங்க. இப்போதைக்கு பாருங்கள், ஆக்சிஜன் மெஷினோட மாமா வந்து கிச்சனில், அதுவும் பாவம், அது நான் நிற்கிறேன் அப்படின்றதால அவங்க வந்து அபாயா உடுத்தி எனக்கும் சமைக்கணும். என்ன நான் சொல்லிட்டேன், டைம் இல்லை மாமா. அவங்களுக்கே தெரியும் நம்ம நேரம் அப்படின்றது எந்த அளவுக்கு பொக்கிஷமாக பாதுகாக்கிறவன் அப்படின்னு. அப்போ நானே மாமா கிட்ட சொல்லிட்டேன், மாமா எனக்கும் சமைக்கணும், எனக்கு டைம் இல்லை. அப்படி நீங்கள் சமைக்க வரதா இருந்தால் ஓகே, பிரச்சனை இல்லை, இன்னொரு நாள் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்ல, இல்லை நீ வந்து அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்புறமா அவங்களும் அபாயா உடுத்தி எல்லாம் முன்னுக்கு வந்து ஆக்சிஜன் மிஷினில் வச்சு வீல் சேரில் உட்காந்து சமையலை வந்து அவங்க அந்த மற்ற சகோதரிக்கு சொல்லிக் கொடுக்குறாங்க. இதை இப்படி பண்ணுங்கள் அப்படி பண்ணுங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. இடைக்கிட புலம்பிக்கிட்டே இருக்கிறாங்க, எப்போ தான் வருவாங்களோ, அவங்க வந்தால் தான் எனக்கு நிம்மதி அப்படின்னு. எங்கள் நாட்டுக்கு போயிருக்கிறவங்கள சமையல் செய்யக்கூடிய மற்ற சகோதரியை பற்றி சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. உண்மையிலேயே அந்த சந்தர்ப்பம் இப்போது அவங்களுக்கே அது புரியுது. அதனால தான் அவங்க 18-20 வருஷம் அந்த இடத்துல அவங்களுடைய அந்த என்ன சொல்கிறது, அவங்களுக்கான அந்த பிராண்டு, அவங்களுடைய பெயரை இந்த இடத்துல தக்க வச்சிருக்கிறாங்க. ஏன்னா இப்போ பாருங்கள், அது எங்கே இருக்குது, இது எங்கே இருக்குது, அந்த பொடி எங்கே இருக்குது, இந்த தூள் எங்கே இருக்குது, அந்த மசாலா தூள் வேணுமே, இந்த க்ரீம் வேணுமே, அப்படி இப்படின்னு ஒன்று கேட்க முழு கிச்சனையுமே பெரட்ட வேண்டிய சூழல். ஏன் அந்தந்த பஹராத் அப்படின்றது வந்து மசாலா தூள்களுக்கு சொல்கிறது. அப்போ அது எங்கே இருக்குது அப்படின்றது அவங்களுக்கு தான் தெரியும். அந்த அவங்க இல்லாதது எவ்வளோ பெரிய ஒரு கஷ்டம் அப்படின்றது உணர வைக்கக்கூடிய தருணம் தான் அது. உண்மையிலேயே அந்த இடத்துல அவங்க மாமா இடைக்கிட்ட சொல்கிறாங்க, இப்போ தான் வருவாங்களோ, வந்தால் தான்ப்பா நிம்மதி அப்படின்ற மாதிரி. அப்போது நம்மளுக்கான ஒரு இடத்துல நிலைநாட்டிட்டோம்னா, தக்க வச்சிட்டோம்னா, அதுக்கப்புறம் அசைக்கவே முடியாது. நம்ம தான் எல்லாமே, நம்ம தான் வேணும். 1000 பேர் வந்தாலும் அவங்க இருக்கிற மாதிரி வருமா அப்படின்றது அவங்க உள் மனசில் தோன்ற அளவுக்கு நாம் நடந்துக்கிட்டோன்னு வைங்களேன், அதுக்கப்புறம் அந்த இடத்துல நாம் தான் ராஜா ராணியாக இருக்கலாம். இன்றைக்கி அதே மாதிரி நிறைய பேர் ஆக்கிரமிச்சுக்கிட்டு தான் இருக்கிறாங்க ஒவ்வொரு வீடுகள்லையும். நான் தான் எல்லாமே அப்படின்ற நிலைமையில் இருக்கிறாங்க. அது ஒன்றும் அந்த குற்றம் இல்லை, அது வந்து தன்னுடைய தகுதி அந்த இடத்துல நிலைநாட்டுறது. நீங்களும் உங்களுக்கான தகுதி, ஒரு இடத்துல நீங்கள் ஒரு 5-6 வருஷம் 2 வருஷத்தில் இருந்துட்டு நான் நாட்டுக்கு போயிடுறேன் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு அது தேவைப்படாது. ஆனால் ஒரு 5-6 வருஷம் ஒரு இடத்துல இருந்து நல்லா சம்பாதிச்சுட்டு கொஞ்சம் காலம் வேலையை முடிச்சுட்டு போகணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த அறிவுரை மிகவும் சிறந்ததாக இருக்கும்னு நினைக்கிறேன். பாபாவுக்கு ஈரானி குபூஸோட மீன் வறுக்கிறது தான் அவ்வளோ போராட்டம். ஜஸ்ட் மீன் 2 வறுக்கிறதுக்கு. எது எப்படியோ நம்மளுடைய டின் ஃபிஷ் கறியில் கிழங்கும் மீனும் லைட்டாக கொஞ்சம் தான் மசாலா. ஏன்னா காரம் அதிகம் அப்படின்றதால அவர் அதிகமாக சாப்பிட மாட்டாங்க காரம், உங்களுக்கே தெரியும். சாப்பிட்டாரு, வேறு லெவலில் வெறித்தனம் பண்ணி வச்சுருக்கிறதா சொன்னார். ஆனால் இந்த டின் ஃபிஷ்ஷை பற்றி சொல்லும்போது, டின் ஃபிஷ் வருஷத்துக்கு ஒரு 2-3 தடவை சாப்பிட்றது பிரச்சனை இல்லை. ஆனால் இது ரெகுலராக சாதாரணமாக இந்த டின் ஃபிஷ் வந்து சாதாரணமாக ஒரு மாதம் 2 மாதத்துக்கு தொடர்ந்து சாப்பிட்டோம்னா அதில் இருக்கிற எலும்பு எப்படி தூளாக போகுதோ அது மாதிரி நம்மளுடைய உடம்பும் கெமிக்கலால் மூழ்கடிச்சிரும் அப்படின்னு சொன்னார். அவேர்னஸ் பண்ணார். சாப்பிடலாம், ஆனால் வருஷத்துக்கு ஒரு 2-3 வாட்டி 4 வாட்டி சாப்பிடுங்க, ஆனால் ரெகுலராக இதை உணவுக்காக எடுத்துக்கொள்ளாதீங்க அப்படின்னு. சமையலை பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள்.
اي شورى تخلص بعد ساعة مريم. اي مشان تسحب. لازم نروح هني سبحان. سبحان يروح. هذا مو اذا انت تقول لي ذاك المره لازم سبحان تسوي هذا المرور. اخر مره قالوا مرور روح مبارك الكبير. ايه الدفتر. لا يعني يقول فحص لازم ذاك هناك. يعني خلص فحص من هناك ما يبي يفتح المكتب. انا رحت الشركه صوره طلعت اوراق ورحت الجابريه فحصت السياره كل شيء خلاص بس جيني بسجل ممكن ما سويتها اليوم كله سويت. عشان كذا يعني قاعد افكر بس يعني اخر في هذا موضوع هنا مبارك الكبير تشتغل هذا دفتر مو مثل ذاك اليوم هناك لا. هي حطيتك هنا يوم الجمعة بعد.